ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்றைக்கு அழகான ஒரு அவ்விக்த மெசேஜ் நாம் பார்க்கலாம். அதாவது யார் என்றால் மூத்த ராஜயோகினி பி.கே. சாந்தா தீதி. அதாவது மதுரையில் இன்சார்ஜா இருந்தார். பிறகு தமிழ்நாட்டுக்கு முழுமையாக இவர் பொறுப்பு சகோதரியாக இருந்து அழகாக வழிநடத்தார். இவர் 6/1/2006 அன்றைய நாளில் சரீர் விட்டு விட்டார். அப்போ தமிழ்நாடுனுடைய அங்க பாபா மீட் நடந்தது. அப்போ தாதி குல்ஜார் தாதி வழியாக சாந்தா தீதி அவருக்கு, அதாவது சென்னையிலிருந்து பாப் தாதாவிடமிருந்து அழகாக ஒரு அவ்விக்த வதன செய்தி, அதாவது தெய்வீக செய்தி நமக்கு கிடைக்க பெற்றது. கிட்டத்தட்ட 20 வருஷம் முடிந்து விட்டது. 2006 சரீர் விட்டார். இப்ப 2026 கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர் சரீர் விட்டு விட்டார். சில குழந்தைகள் சாந்தா தீதி யார் என்று தெரியாது. அதற்காக ஒரு அழகாக அவர் என்ன சேவை செய்தார், பாபா அதாவது சூட்சம வதனத்துல எப்படி அந்த மெசேஜ் நமக்கு கொண்டு வருகிறார் அப்படின்று, அதாவது அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். அதாவது என்னைக்கு அப்படி என்றால் 12/1/2006 குல்ஜார் தாதி சூட்சம வதனத்திற்கு சென்று அங்கிருந்து பாப் தாதாவிடமிருந்து மெசேஜ் கொண்டு மெட்ராஸில் உள்ள அனைத்து தீதிகள் தாதிகள் எல்லோருக்கும் ஒரு பிரேரணை கிடைத்தது அப்படின்று இதன் மூலமாக நாம் பார்க்கலாம். இப்போ தாதி குல்ஜார் தாதி அழகாக எல்லோருடைய அன்பினுடைய நினைவுகளை பெற்று சூட்சும வதனத்தில் அங்கே அழகாக அங்க பாப் தாதா இருக்கக்கூடிய இடத்தில் அடைந்து விட்டார். அங்க எதிரில் பாப் தாதாவுடைய கதியில் அழகா அமர்ந்திருக்கின்றார். அப்ப தாதி குல்ஜார் தாதி சொல்கின்றார், நான் அவருக்கு முன்னாடி சென்றவுடன் பாபா புன்முறுவரித்து, குழந்தாய் என்ன விசேஷம், இன்னைக்கு ஏதாவது செய்து கொண்டு வந்தாயா அப்படின்று பாப் தாதா கேட்டார் என்னிடம் அப்படின்று குல்ஜார் தாதி நம்மிடம் சொல்கின்றார். அப்ப குல்ஜார் தாதி பதிலளித்தார், பாபா இன்று அதாவது சென்னையில் மெட்ராஸில் உள்ள பி.கே. அதாவது அனைவரிடமிருந்து அன்பு நினைவுகளை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அப்போ பாபா சொல்றாரு, நீங்கள் இந்த கர்மேந்திரியங்கள் மற்றும் இயற்கைக்கு அதாவது மாயாவிற்கு ஒருபோது அடிமையாகாதீர்கள் அப்படின்றோ அந்த மெசேஜ் நம்மிடம் சொல்கின்றார். அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லோரும் சரி, எல்லா பி.கே. குழந்தைகளும் சரி, அனைவரும் எப்படி இருக்கின்றார்கள் அப்படின்றால் மிகுந்த அன்பும் சரி, பாவனை நிறைந்த ஆத்மாக்கள் அப்படின்று சொல்கின்றார். இப்போ பாப் தாதா ஒவ்வொரு குழந்தை எப்படி பார்க்க விரும்புகிறார் அப்படின்றால் ஒரு ராஜா குழந்தையாக பார்க்க விரும்புகின்றார். காரணம், இப்பொழுது சுயத்தினுடைய எஜமானாக இருக்கக்கூடிய குழந்தைகள் என்னாக போகிறார், வருங்காலத்தில் அந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த ராஜ்யத்தை உரிமை கோருவார்கள். அதனால் அனைவரும் நீங்கள் ராஜா குழந்தைகள் இல்லையா அப்படின்று கேள்வி கேட்டார் பாப் தாதா. பாருங்கள், உங்களுடைய கர்மேந்திரியங்கள் எதுவும் உங்களை ஒருபொழுதும் மகிழ்ச்சி ஆக்குவது கிடையாது, துக்கத்தை தான் தரும் அந்த கர்மேந்திரியங்கள். அது மட்டுமா, இயற்கையினுடைய தத்துவங்களும் சரி, 5 எலிமெண்ட் அப்படின்று பாபா சொல்கின்றார். இது கூட இருக்கும், மாயா உங்களை அதனுடைய வழியாக மாற்றும் பொழுது நீங்கள் எப்படி ஆகிவிடுவீர்கள் என்றால் மகிழ்ச்சி அற்றவர்களா ஆகிவிடுவீர்கள். அதனால நீங்க எப்படி இருக்க வேண்டும், ஹோம்வொர்க் கொடுக்கின்றார். ஒருபொழுது உங்களுடைய கர்மேந்திரியங்கள் அப்படி இயற்கை எலிமெண்ட் சொல்றார் பாபா, 5 எலிமெண்ட்ஸ், மாயா இது போல எதுக்கும் நீங்க அடிமையாக வேண்டாம். அதற்காக நீங்கள் பாதிக்கப்படவே கூடாது அதன் பாதிப்பினால் அப்படி என்று பாபா கேட்டார். பிறகு பாபா சொன்னார், குழந்தாய், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விசேஷத்தை நீ என்ன பார்த்தாய், எங்களுடைய குழந்தை அரச குழந்தைகள் வந்திருக்கின்றார்களா, ராஜா குழந்தைகள் வந்திருக்கின்றார்களா அப்படின்று பாபா குல்ஜார் தாதிக்கு கேட்டார். அப்போ குல்ஜார் தாதி சொன்னார், சொல்ல முடியும் பாபா,
அப்போ வந்து சொல்றாங்க, பாபா அவங்க வந்து உங்களுக்கு சமமா ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகி விடுவார்கள் அப்படின்று குல்ஜார் தாதி சொல்கின்றார். சரி, அச்சா இன்று தமிழ்நாட்டு குழந்தைகள் யாரை நினைவு கூர்ந்தார் அப்படின்று பாபா கேட்டார். எவ்வளவு அழகான ஒரு செய்தி பாருங்கள். அற்புதமாக இருக்கிறது அல்லவா? இந்த நாளில் பிறகு குல்ஜார் தாதி பதிலளித்தார். பாபா இன்று எல்லோரும் குறிப்பாக தங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய சாந்தா தீதியை நினைவில் கொள்கின்றார்கள். சாந்தா பெகன். அப்போ உடனடியாக சாந்தாபென் உடனடியாக அவர் வந்து அங்க சூட்சும வதனத்தில் வெளிப்பட செய்தார் பாபா. அப்ப சாந்தா பகன் அங்க வந்த உடனே சாந்தா பகன் எப்படி என்ன செய்தார் தெரியுமா? உடனடியாக பாபாவுடைய மடியில் வந்து அமர்ந்து கொண்டார் அவர். இந்த காட்சி பாரு எவ்வளவு அழகாக ரசிக்கின்றார் பாருங்க. அப்போ பாபா சாந்தா பகனுடைய தலையில் தடவி அழகா, குழந்தாய் நீ கூடிய விரைவில் மேலே வந்து விட்டாய். நீ நல்ல பெயரும் பெற்று விட்டாய். உன்னுடைய சேவைக்கு ஒரு நல்ல நினைவை நீ வந்து எல்லோருடைய நினைவை விட்டு விட்டாய் அப்படின்னு அழகா சொல்கின்றார். ஏன்? உன்னுடைய பார்ட் மிகவும் அக்யூரேட்டாக நீ ஆக்கிவிட்டாய். நீ ஏற்கனவே எப்படி இருந்தாய்? மதுரனுடைய அந்த ஜோன் தொடர்பு இருந்திருக்கின்றாய். இப்பொழுது எப்படி ஆகிவிட்டாய்? இந்த தமிழ்நாடு முழு மண்டலத்திற்கும் நீ பொறுப்பு நிர்வாகி ஆகிவிட்டாய். அதனால்தான் உன்னுடைய முயற்சியும் சரி, உன்னுடைய அந்த பெருமிதம் மிக அந்த வெகுமதியினுடைய அந்த பரிசு வந்து மிக உயர்ந்த நிலையா இருக்கின்றது. நீ எப்படி ஆகிவிட்ட? எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் வரல, எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வந்து விட்டாய். இப்போ உன்னுடைய நிலை முழுமையாக அந்த பற்றுதலிலிருந்து விடுபட்டு விட்டது அப்படின்று அந்த பற்றுதலிருந்து நீ விடுபட்டதற்கான அந்த சர்டிபிகேட் காரணம் நீ வாங்கி விட்டாய். நீ திடீரென்று உன்னுடைய அந்த உடலை விட்டுவிட்டு நீ மேலே வந்து விட்டாய் பாபாவிடம். அப்பொழுது நீ உடலை அதாவது விடும் பொழுது நீ யாரையும் நினைவு செய்வதே இல்லை. உடனடி என்னுடைய நினைவு வந்தது அப்படின்று பாப் தாதா குல்ஜார் தாதி மூலமாக நம்முடைய அந்த அவ்யக்த வதன செய்தியை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அப்போ இது எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பிறகு பாபா நான் போகிறேன் அப்படின்று கூட எனக்கு தெரியாது பாபா. நான் மேலிருந்து அதாவது குஜராத்ல வந்து சாந்தா பேகன் வந்து மேல இருந்து கீழே விழுந்தாங்க. அப்ப திடீரென்று அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. அப்ப அந்த விஷயம் வந்து அங்க மேல சொல்றாங்க சூட்சும வதனத்துல. பாபா நான் அந்த உடலை விட போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் கீழே விழுந்தேன். ஒரு நொடிக்குள் நான் முற்றிலும் மயக்கம் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ உன்னுடைய நிலை எப்படி தெரியுமா இருந்தது? மிகவும் நன்றாக இருந்தது. அதாவது நீ ஆழ் மனதில் இருக்கும் பொழுது உன்னுடைய உதடுகள் லிப்ஸ் எப்படி தெரியுமா இருந்தது? பாபா பாபா அப்படின்னு சொல்லிக் கொண்டே இருந்தாய். உன்னுடைய உதடுகள் வழியாக வேறு எந்த வார்த்தைகளும் வெளிப்படவில்லை. அப்படி என்று பாப் தாதா குல்ஜார் தாதி மூலமாக அந்த அற்புதமான நிகழ்ச்சியை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார் இந்த நினைவு நாளில். குழந்தாய் உடலை விட்டு வெளியேற்றதற்கான அந்த சர்டிபிகேட் மிக நீ எளிதாக பெற்று விட்டாய். அதாவது அசுறு நிலையை உடனடியாக நீ அதை ரொம்ப நாள் நீ வந்து பயிற்சி பெற்றதுனால் நீ அந்த சான்றிதழை வாங்கிவிட்டாய். உன்னுடைய உடல் வந்து படு மோசமாக அதாவது காயமடம் இருந்தாலும் உன்னுடைய ஆழ் மனதில் உன்னுடைய உள் உணர்வு அதாவது உடலிலிருந்து எந்த வலியும் நீ உணரவில்லை. அதனால்தான் நீ எந்த சிரமத்தையும் உணரவே இல்லை. அதாவது உடலில் இருந்த பொழுது நீ அனுபவித்த அந்த ஆத்மா நிலை அந்த பயிற்சியினுடைய அந்த பலனை நீ பெற்று விட்டாய். அதாவது பற்றுதலிலிருந்து நீ விடுபட்டு அந்த தேக உணர்வை தாண்டி நீ உடல் அற்றவனா ஆகிவிட்டாய் அப்படின்ற அழகாக பாப் தாதா குல்ஜார் தாதி மூலமாக அந்த அழகான அந்த அவ்யக்த தெய்வீக செய்தியை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். பிறகு பாபா சொன்னார், குழந்தாய் உனக்கு ஏதோ ஆசைகள் இருக்கிறதா? நீ தமிழ்நாட்டிற்கு ஏதாவது சொல்ல போகிறாயா? நீ தமிழ்நாட்டிற்கு ஒரு கருவியாக இருந்தாய். அதனால் நீ அவர்களுக்கு அல்லது அங்க இருக்கக்கூடிய சென்டர்களுக்கு ஏதாவது நீ சொல்ல விரும்புகிறாயா? நீ ஏதாவது அவங்களுக்கு செய்தி சொல்ல போகிறாய் அப்படின்ட்டு பாப் தாதா கேட்டார். அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு சாந்தா பகன் இப்பொழுது நம்மிடம் அதை சொல்ல போகின்றார். அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது.
பிறகு சாந்தா பெகன் இப்பொழுது சூட்சமம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு வேறு எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் சகோதர சகோதரர்களாகிய நான் பாபாவிடம், அதாவது பாபா சொல்வதை நான் செய்ய வேண்டும். பாபா ஏதாவது சொல்கிறார் என்று சொல்ல வேண்டும். எந்த சேவையாக இருந்தாலும் சரி. அதாவது தமிழ்நாட்டுடைய அனைத்து சகோதர சகோதரிகளும் நேசிக்கின்றார்கள். எனவே அவர்கள் பாபா சொல்வதை செய்கின்றார்கள். ஆனால் அது வந்து கவனமுடன் அதை அந்த அடிகோட்டு காட்டிவிட வேண்டும் அப்படின்னு சொல்கின்றார். எனவே நீங்கள் அனைவரும் உங்களுக்கு சொல்வதை நடைமுறை வடிவத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதாவது பாபா நீங்கள் செய்வதை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். நான் அதை பற்றி பார்ப்பேன், நான் அதை செய்வேன், அதை பற்றி என்று சொல்லவே கூடாது. நான் உறுதியாக சொல்லுங்கள் அப்படி என்று அழகாக அந்த மெசேஜ் வந்து சொல்லுகின்றார். அப்போ வந்து சாந்த பெகன் எதுவும் அந்த சமயத்தில் பேசவே கிடையாது. ஆனால் அவரை பார்த்ததும் புரிந்து கொண்டு, குழந்தாய் நீ வந்து லக்ஷ்மி பெகனை நினைவில் கொண்டு இருக்கின்றாய். நீ அவர்களிடமிருந்து போக எடுத்துக் கொண்டாய் அப்படின்று அந்த சமயத்தை சொல்லும் பொழுது, ஒரு பக்கம் வந்து கைத்தட்டி கொண்டே ரோசி பேகன் ஒரு பக்கத்திலையும், லக்ஷ்மி பேகன் மறுபக்கத்திலிருந்து அங்க எமர்ஜி செய்தார்கள். இப்படியாக மூவரும் ஒன்றாக அங்க மெர்ஜி ஆகிவிட்டார்கள். பிறகு அவர்கள் பாபாவுடைய அன்பில் மிகவும் மூழ்கியே இருந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நீங்கள் கவரப்பட்டு விட்டீர்கள். இப்படியாக அந்த அந்த சூழ்நிலை வந்து சிறிது நேரம் அந்த அன்பில மூழ்கி லவ்லின் ஆகிவிட்டார்கள். பிறகு பாபா வந்து ரோசி பெகனிடம், நீ வந்து தமிழ்நாட்டுடைய சகோதர சகோதரிகளை நீ வந்து விதை போட்டு விதைத்து விட்டாய். இப்பொழுது நிறைய புதிய அந்த விதைகளை நீ விதைக்க வேண்டும் அப்படி என்று சொன்னார். அப்போ பாபா லக்ஷ்மி பெகனிடம், நீ அவர்களுக்கு கொடுத்தவை அவர்களை இன்னும் முன்னேற செய்கிறது அப்படின்று அந்த செய்தியை வந்து அழகாக அந்த சூட்சம நடக்கக்கூடிய செய்தியை வந்து நம்மிடம் அழகாக பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். பிறகு அவர்கள் மூவரும் சரி ஒருவரை ஒரு சந்தித்து, பிறகு பாப்தாதா அவர்கள் மூவருக்கும் போகு ஊட்டினார் அங்க. பிறகு பாபா ரோசி பெகனிடம், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டார். அப்ப ரோசி பெகன் சொல்கின்றார், பாபா எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அதாவது தமிழ்நாடு சேவை அது மட்டுமா, அது தாரணாவில் வந்து சமநிலை கொண்டு வர வேண்டும். சேவை மட்டும் தாரணாவில் செயல் வடிவத்தில் கொண்டு வர வேண்டும். அவர்கள் அதாவது அவர்கள் வந்து அதில் முன்னணியில் வர வேண்டும் அப்படி என்று அழகாக நம்மிடம் அந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றார். எவ்வளவு அழகாக இருக்குது அந்த காட்சி பாருங்கள். பிறகு எந்த தடைகளிலிருந்தும் விடுபட்டு பாபா அளிக்கக்கூடிய அந்த அறிவுரைகள் அனைவருக்கும் தங்கள் நடைமுறை அந்த பிராக்டிகல் நடைமுறை வடிவத்தில் பயன்படுத்த வேண்டும். இப்படியாக மூவரும் அனைவருக்கும் தங்கள் நினைவு கொடுத்தார்கள். பிறகு பாபா அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு அன்பையும் அந்த அன்பியம் தெரிவித்து பாபாவுடைய பார்வையில் அங்க அழகாக தமிழ்நாடு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அவனுக்கும் ஒரு நினைவு கொடுத்தார். நிச்சயமாக இந்த தமிழ்நாடு மெட்ராஸ் மண்டலம் சில புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி மேஜிக் செய்வார்கள், அதிசயத்தை அவர்கள் உருவாக்க முடியும். இது போல பாபா தன்னுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் அதாவது 4 பாடங்களிலும் ஒரு அந்த நம்பரை முன்னோக்கி கொண்டு வர வேண்டும். அதாவது தந்தைக்கு சமமா ஆக வேண்டும். அப்படி என்ற உங்களுடைய லட்சியத்தை, அதாவது இலக்கம் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் நடைமுறை வடிவத்தில் கொண்டு வர விரும்புகிறார். இது போல அந்த அன்பையும் நினைவு அளித்து பாபா சொன்னார், பாபா ஒவ்வொரு குழந்தையும் நேசிக்கின்றார். எல்லோரும் சரி அந்த அன்பு மற்றும் ஞானத்தினுடைய அந்த தாரண சமநிலையில் முன்னேறி செல்கின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் முன்னேறி கொண்டே இருப்பார்கள். பிறகு பாபாவும் ரோசி பெகனும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் சிறப்பான அந்த அன்பியம் நினைவும் தெரிவித்து, ஒவ்வொரு ஆசிரியரும் சரி தங்கள் அம்சங்களின் மூலமாக தந்தையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும், அதாவது பிரத்யட்சப்படுத்த வேண்டும். வெற்றி அது மட்டுமா, 1 என்ற 2 வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டும். அதாவது நம்பர் 1 பெற வேண்டும். இது போல சொல்லி பாபா எனக்கு அனுமதி அளித்து 3 சகோதரிகளையும், அதாவது ரோசி பேகன், லக்ஷ்மி பேகன், சாந்தா பேகன் 3 சகோதரிகளையும் அவர்களை வெளிப்படுத்தியது போலவே
ஒன்றிணைக்க செய்தார் அப்படின்று அந்த அபிக்த வதன வாசிசில எல்லோருக்கும் அன்பு, அனைவருக்கும் நிறைய அன்புகளும் நினைவுகளும் அப்படி சொல்லி 12/1/2006 அபிக்த மெசேஜ் வந்து நமக்கு கொடுப்பதன் மூலமாக தாதா தீதி சாந்தபகனுடைய நினைவுகளை நாம் கொடுக்கலாம். இந்த சமயத்தில் நாமும் சரி அற்புதமாக சேவை செய்து பெங்களூர்ல பிறந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ ஈஸ்வரிய சேவை செய்து தன்னுடைய ஆன்மீக அந்த பிராப்தியை பெற்று சென்று விட்டார். அதே போல நமக்கும் வந்து எமரி செய்து அடிக்கடி நம்ம வந்து அவர்களை நினைவு கூறலாம். அற்புதமான ஒரு செய்தி. அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைக்கு அழகான ஒரு அவ்விக்த மெசேஜ் நாம் பார்க்கலாம். அதாவது யார் என்றால் மூத்த ராஜயோகினி பி.கே. சாந்தா தீதி. அதாவது மதுரையில் வந்து இன்சார்ஜா இருந்தார். பிறகு தமிழ்நாட்டுக்கு முழுமையாக இவர் வந்து பொறுப்பு சகோதரியாக இருந்து அழகாக வழிநடத்தார். இவர் வந்து 6/1/2006 அன்றைய நாளில் வந்து சரீர் விட்டு விட்டார். அப்போ தமிழ்நாடுனுடைய அங்க வந்து பாபா மீட் நடந்தது. அப்போ வந்து தாதி குல்ஜார் தாதி வழியாக சாந்தா தீதி அவருக்கு, அதாவது சென்னையிலிருந்து பாப் தாதாவிடமிருந்து அழகாக ஒரு அபிக்த வதன செய்தி, அதாவது தெய்வீக செய்தி நமக்கு கிடைக்க பெற்றது. கிட்டத்தட்ட 20 வருஷம் முடிந்து விட்டது. 2006 சரீர் விட்டார். இப்ப 2026 கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர் வந்து சரீர் விட்டு விட்டார். சில குழந்தைகள் வந்து சாந்தா தீதி யார் என்று தெரியாது. அதற்காக ஒரு அழகாக அவர் என்ன சேவை செய்தார், பாபா வந்து அதாவது சூட்சம வதனத்துல எப்படி வந்து அந்த மெசேஜ் நமக்கு வந்து கொண்டு வருகிறார் அப்படின்று, அதாவது அந்த செய்தியை நாம் பார்க்கலாம்.